சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமைப்போ எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. உயர்மலை மாவட்டத்தை சார்ந்தது குழந்தை இயேசு திருத்தலம். இங்கு நிறையா மக்கள், இந்த பகுதி சார்ந்த நிறையா மக்கள் இங்கு தொடர்ந்து ஒரு சில ஆண்டுகளாக அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். நிறையா புதுமைகள் நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இது ஒரு பெரிய தளம். இதோடைய பங்கு தந்தை தந்தை லாரன்ஸ் இந்தியாவிலேயே குழந்தை இயேசு காட்சி கொடுத்த முதல் திருத்தலம் அப்படிங்கிற பெருமையை கொண்டிருக்கிற ஒரு 250 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தை இயேசு கோவில் இல்லை. ஆனால் கொடிமரம் ஃபஸ்ட்டு பார்க்க பார்த்தீங்கன்னா கொடிமரம் அங்கே ஒரு பெரிய கொடிமரம் இருக்குது. அந்த இடத்துல வடக்கு அந்தோணியார் இருக்கின்ற ஆள், அந்த வடக்கு அந்தோணியார் ரொம்ப முக்கியமான கொடிமரம். இங்கே கடைசியாக வாரம்பாடி வடக்கு தான் பூசு வைக்கிறதா பார்த்து சொன்னாங்க. அந்த வடத்தந்தோடியார் திருத்தலம் தான் வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சுற்றுலா தலம் கோயிலுக்கு வருகிறது. இந்த பகுதி கொஞ்சம் ரோஜமான இருக்கலாம், அது வந்து அவங்க கடந்து வந்து அந்த சைடு ஒரு வீடு இருக்குது. மற்றபடி திருநெல்வேலியிலிருந்து விருதுநருக்கு வீடு கடந்து வந்தாங்க. இப்படி ஒரு புலம்பெயர் நடந்தது. அவ்வாறு புலம்பெயர் இங்கே அதை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது ஈச்சி கட்டுப்போம். ஆனால் எல்லாமே அந்த நேரத்துக்கு அது கொடுத்தது இல்லை. நம்மளும் வேறு தான் போகலாமா, இல்லை இந்த மாற்றலாமா கேட்கறது வேண்டாம். ஒவ்வொரு கொடுத்து யோசிக்காது. அவர் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் படுத்து போய் அடுத்த வருஷம் கிணத்துல வந்து தண்ணி கிடைக்கிறதுக்கு அந்த ஓட்டு கீழே இறக்கணும். தண்ணி கூடிச்சுன்னா ஓட்டு சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமைப்போ எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார்.
வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும். செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார், இயேசு வருகின்றார். பாரும் செந்நீர் வெள்ளம் வரவேற்கின்றேன். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு உலகத்திலே இல்லாத ஒரு சிறப்பு. என்ன சிறப்பு என்றால் ராயப்பர் சின்னப்பர் நிழல் பிடித்தல் என்பது. உலகத்திலேயே ராயப்பர் சின்னப்பர் நிழல் பிடிக்கிற ஒரு பழக்கம் என்பது எந்த ஆலயத்திலும் கிடையாது என்று நினைக்கின்றேன். அது ராயப்பர் ஆலயமாக இருந்தாலும் சரி, தனியாக சின்னப்பர் ஆலயமாக இருந்தாலும் சரி, அந்த நிழல் பிடிக்கின்ற பழக்கம் என்பது இந்த ஊரில் மட்டும்தான் இருக்கின்றது. அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது நினைத்த காரியங்கள் நடைபெறும் என்ற நம்பிக்கையானது இந்த பகுதியில் மக்கள் அனைவருக்கும் உண்டு. இந்த ராயப்பர் சின்னப்பர் நிழல் பிடித்தல் என்பது எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தோம் என்றால் அருள் கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய பங்கு மக்கள் சார்பாக நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் ஜெபத்தையும் கொடுக்கிறேன். உன் காயங்களால் என்னை குணப்படுத்தும், உன் காயங்களால் என்னை குணப்படுத்தும். உன் காயங்களால் என்னை குணப்படுத்தும். 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 இயேசுடைய பாடல்கள் அதாவது நோன்பிருந்து சாப்பிட்ட ஒருத்தர் அவங்க சீராக இருந்து நடிக்கக்கூடியவங்க ஒருத்தர் அவங்க சேர்ந்து அதில் 40 நாள் 30 நாள் அது முடிஞ்ச நற்கோலை நாட்டத்தை அழித்திடும் இயேசுவே.
மனிதனே விழித்தெழு, மனிதனே விழித்தெழு, பயப்படாதே மனிதா, நான் என்றும் உன்னோடு. மனிதனே நீ தளர வேண்டாம், ஒரு அனைவரோடு இருப்பதாக. தந்தையாகிறது, நம்முடைய பணியார் எல்லா புகழ் வாசி என்றென்றும் உமக்கே உரியதே.